ஐஸ்வர்யாவுக்கு வந்து சீக்கிரமாகவே வளகாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்களாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சூழலில் கோடீஸ்வரி அங்கேயே தங்க வைக்கிறாங்க. கோடீஸ்வரிக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. வந்து சித்ரா வேணும்னே வந்து அவங்கள குளிர படுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்க சாரீகளெல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. கோடீஸ்வரிக்கும் பதிலுக்கு அவங்க சாரியை கட் பண்ணி விட்டுட்டு குளிருக்கு வந்து அவங்களோட சாரியெல்லாம் எடுத்து சித்ராவோட சாரியெல்லாம் எடுத்து போத்தி வந்து அமக்கலம் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து இந்த கர்ப்பத்தை வந்து கலைக்கணும், அவளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா முடிவு பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பம் கலைக்கிற மாத்திரையெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதை வந்து சாப்பிட்டு கூட ஒன்றுமே ஆகாதால செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இந்த ஐஸ்வர்யாக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து அவங்களுக்கு வந்து செக்அப் பண்ண டாக்டரை வந்து மிரட்டி எல்லா உண்மையும் வந்து வெளியே வாங்கிடுறாங்க. அப்போ வந்து இவ்வளோ நாள் ஐஸ்வர்யா வந்து வேறுபடி கர்ப்பம்னு சொல்லிட்டு போய் நாடகம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. கௌதம் அதிர்ச்சி அடைகிறாரு. 2 பேருமே சேர்ந்து எப்படியாவது இந்த நாடகத்துக்கு வந்து முட்டுப்புள்ளி வைக்கணும், எல்லாம் முன்னாடி அவளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து அழகாக நலுங்கு வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. எல்லாருமே வந்து அழகாக ஒருத்தராக நலுங்கு வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சித்ரா வந்து வைக்கும்போது நான் வைக்க மாட்டேன்றாங்க. அது கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சித்ரா உண்மை எல்லாத்தையுமே வந்து இப்போ தெரிய போகுது, வெட்ட வெளிச்சமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்ல வைக்கிறாங்க. டாக்டரும் வந்து இந்த மாதிரி எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாருமே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்போது இவ்வளோ நாள் நாடகம் போட்டியா, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செமையாக திட்டுறாங்க ஐஸ்வர்யாவை. இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, மகா தான் வந்து என்னை இப்படிலாம் நடிக்க சொன்னால், அப்போ தான் எனக்கும் வந்து கௌதமுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னால், அதனால தான் நான் நடித்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து நம்ப வைக்கிறாங்க. எல்லாரும் மகாவும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணாலா அப்படின்னு சொல்லிட்டு மகா மேலே அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறாங்க. ஆனால் தாத்தா பாட்டி மட்டும் மகா இப்படி செஞ்சிருக்கே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மகா சொல்கிறாங்க, எனக்கு இது உண்மை தெரியும் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து நான் சொல்லாமல் இருந்துட்டேனே தவிர மற்றபடி இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி மகா சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் உண்மை தெரிஞ்சுட்டு வெளியே சொல்லாமல் இருந்தியா, அப்போ இந்த குடும்பத்தோட மானத்தை பற்றியோ எல்லாரோட வந்து கௌரவத்தை பற்றியோ உனக்கு வந்து அக்கறையே கிடையாது, அப்போ எல்லார்கிட்டையும் உண்மை மறைச்சிருக்கல, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒன்றை போய் நான் நம்பின பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவசியமாக பேசுகிறாரு. அதை கேட்ட மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே வந்து மகாவையும் வந்து ஐஸ்வர்யா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. கடைசியில் வந்து தாத்தா எடுக்க தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறாங்க. தாத்தா கிட்ட போயிட்டு மகா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி என் மேலே தப்பு இல்லை தாத்தா, ஆனால் நான் மறைச்சது உண்மைதான், அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மன்னிப்பு கேட்குறாங்க. தாத்தா வந்து யோசிக்கிறாரு. அடுத்து எல்லாருக்கிட்டையுமே தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மகா வந்து ஐஸ்வர்யா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அவங்க 2 பேருமே என் பேத்திக்கு தான், அவங்க இங்கே தான் இருக்கணும், இதுதான் என்னோட முடிவு, வயசான காலத்தில் இந்த முடிவு தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டைமில் தான் தாத்தாக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தை வந்து சூர்யா வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி தாத்தாக்கு ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்து நான் மகா கிட்ட ரொம்ப நெருக்கமாக நடந்துட்டேன், மகா வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவரே எனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதை கேட்டு மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து மகா கிட்ட சூர்யா வந்து வெறுப்பை காட்டுறாரு. இந்த மாதிரி வந்து இவ்வளோ நாள் வந்து நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், இப்போ தான் புரியுது, இந்த ஜென்மத்தில் நீ இப்படியே தான் இருப்ப, வந்து ஏதாவது நாடகம் போட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகாவை விட்டு விலக நினைக்கிறாரு. மகா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. மகா வந்து சமய கோவத்தோட ஐஸ்வர்யா போய் கேட்குறாங்க, எதனால் இப்படி பண்ண, ஏன் வாழ்க்கையை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன நான் மட்டும் மாட்டினா நல்லா இருக்குமா, நீயும் சேர்ந்து தான் மாட்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை தலைமையில தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்கல்ல, அப்புறம் நான் மட்டும் வீட்டை விட்டு போகணும், நீ மட்டும் இங்கே சொகுசாக வாழ்வியா அப்படின்றாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்கு போய் நான் உதவி செய்யணும்னு நினச்சிட்டே, நீ எல்லாம் அக்காவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாகி போயிடுறாங்க. கோடீஸ்வர் வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா வந்து மகா வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டுருக்காங்க. இதோட முடியுது.